நம்ம நார்மலாக கைட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் இன்ஃப்ளேட்டபிள் கைட்ஸ். இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் எல்லாம் வந்து எப்படி பேராஷூட் ஃபேப்ரிக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிப் ஸ்டாப்புங்கிற ஃபேப்ரிக்கில் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி கைட் பண்ணும்போது ஒவ்வொரு கைட்ஸும் ஒரு குறைஞ்சது ஒரு மினிமமே வந்து ஒரு 50,000 இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் போகுது ஒவ்வொரு கைட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புல் ஆகட்டும், இந்த புல்லெல்லாம் வந்து ஒரு 2.5 lakhs. ஸோ இந்த மாதிரி கைட்டை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ட்ரெடிஷ்னலாக இப்போ வெளி இடத்துலலாம் நிறைய ஸ்மைலிஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இடத்துலேருந்து உள்ள ட்ரெடிஷனை வந்து அதையும் ஒரு கைட்டை ஷேப்பாக பண்ணி உலகத்தில் ஃபுல்லாக டூரிசமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது தான் மெயின் எலமெண்ட்டாக இப்போ இந்த வருஷம் புல்லை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த புல்லு ஜல்லிக்கட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த புல்லு நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. அதுதான் 2.5 லட்சம் இல்லையா? இன்னும் கரெக்ட், 2.5 லட்சம் அந்த புல். ஸோ இது என்ன கைட்டு சார்? இது வந்து பின்னாடி இது வந்து போல் கைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போல் கைட்டுங்கிறது கீழே கிரவுண்ட் லெவல்லே இருக்கும். இந்த கைட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், விண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த கைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்டேட்டர் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா கைட் நீங்கள் கொண்டு வந்து விடுறது மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இல்லை. இது வந்து கைட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கைட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீமாக கிரியேட் பண்ணி இப்போ இந்த புல் கைட்டை பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பல கண்ட்ரீஸுக்கு இப்போ நாங்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதனால இந்த டூரிசம் உடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஹையா. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 3rd எடிஷனாக நடந்துட்டு இருக்குது. இப்போ இதே இது ஃபியூச்சரில் வந்து ஒரு 20 கண்ட்ரீஸ் 30 கண்ட்ரீஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இது ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பாக மாறும்போது இதனுடைய டூரிசம் growth வந்து இன்டைரக்டாவே எக்கானமிலேருந்து எல்லாமே டெவலப் ஆகும். இந்த இடத்துல கைட் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொல்லி சென்னையில் நிறைய வெளிநாட்டு மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கைட் ஃபெஸ்டிவலுக்காக ஃபாரின் போனது உண்டு. ஸோ அப்ராட்ஸ் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன கல்ச்சராக இருக்குது? இப்போ வெளியில் போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது, அவங்களுக்கு என்ன ப்ரைஸாக இருக்க போகுது, இது எதுக்காக மெயினாக பண்ணுறாங்க? மெயினாக வந்து 2 விஷயம் தான். ஒன்று வந்து ஒரு டூரிசம் கார்னிவலாக கன்வெர்ட் ஆகுறது, பீப்புளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர். பீப்புளுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்னா இப்போ எல்லாருமே மொபைல் அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ இந்த மாதிரி இதை ஸ்பெஷல் ஷேப்ஸில் எல்லாமே பார்க்கும்போது தே ஆர் கம்மிங் அவுட் சைட், தே ஆர் கம்மிங் எஸ் அ கார்னிவல். அவங்க வெளியில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, கொஞ்சம் மொபைல்லேருந்து வெளியில் இருக்காங்க. ஸோ தே ஆர் கம்மிங் அண்ட் என்ஜாயிங் த நேச்சர். இது என்ன கைட் எல்லாமே வந்து உடனே எல்லா காத்தாடியும் பறக்க முடியாது. ஆக்சுவலி இட் ஆல்சோ நீட்ஸ் விண்ட். அந்த விண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இதுவும் பறக்கும். அதனால நேச்சர் கூட தே ஆர் ஆல்சோ டைங் அப் வித் தட். அது ஒரு எலமெண்ட் ஆஃப் இட் வந்து ஃபேமிலி கார்னிவல். அதர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த டூரிசம் எக்ஸ்போஷர். டூரிசம் இப்போ இங்கேருந்து வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது பெஸ்ட் கைட்ஸுக்கு அவார்ட் கொடுப்பாங்க. இப்போ பெஸ்ட் கைட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு $2,000 $3,000 அந்த மாதிரி ப்ரைஸ் மணிஸு மெடல்ஸு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஹோல் கல்ச்சர் ஆஃப் இட். ஒன் இஸ் டூரிசம் டெவலப்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ஃபேமிலியோடைய கார்னிவலாக அது கன்வெர்ட் ஆகுது. புரியுது. ஸோ கைட்லேயே நிறைய டைப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ பேசிக்காக கைட்டோடைய ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கைட் வந்து போல் கைட் சொன்னீங்க, இன்னும் இன்ஃப்ளேமேட்டட் கைட்ஸ்லாம் இருக்கும்போது வேறு என்னென்ன கைட்ஸ் இருக்குது? கைட்ஸுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? கைட்ஸ் இந்த கைட்ஸ்லாம் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் வந்து ஒரு 20,000 30,000லேருந்து ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்கு. ஏன்னா இது ஃபேப்ரிக்லாம் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கு வெரி லைட் வெயிட் ஃபேப்ரிக். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஏர்க்ராஃப்ட்லேயே ஒரு ஹேண்ட் கேரியாக கொண்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது வெரி லைட் கைட்டாக இருக்கும், ஆனால் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் வெளியில் இருக்கும்போது. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பென்சிவ் அந்த ஃபேப்ரிக்குடைய குவாலிட்டி. அந்த ஃபேப்ரிக் வந்து இட் இஸ் அ ரிப் ஸ்டாப் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேப்ரிக்லையும் லைக் மெயினாக பாலிஸ்டர் ஃபேப்ரிக்லையும் பண்ணுறாங்க. ஏன்னா கீழெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முள்ளெல்லாம் இருக்கு. ஸோ படும்போது கூட எதுவும் டேமேஜ் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த கைட்ஸ்லேயே இப்போ நிறைய இப்போ மெயினாக இந்த மாதிரி கார்னிவல் டைமில் இருக்கக்கூடிய கைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போல் கைட்ஸு, இன்ஃப்ளேட்டபிள் கைட்ஸு, அடுத்தது அக்ரோபேட்டிக் கைட்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டண்ட் கைட்ஸு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பையன் விட்டுட்டு இருந்தார்ல, லைக் இட் இஸ் லைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி ஒரே நேரத்தில் சிங்க்ரனைஸ்டாக 10 கைட்டெல்லாம் பறக்கிறதுக்குலாம் ஆள் இருக்காங்க வேர்ல்டில். ஸோ இப்போவுமே இந்த வருஷம் வந்து ஒரு 3 கைட்டு ஒன்றா விடுறதுக்கு வியட்நாம்லேருந்து ஒருத்தர் வராரு.